நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். முகேஷ், இந்த வழக்கு 2008ஆம் ஆண்டு போடப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் எந்த மாதிரியான நகர்வுகள் நோக்கி நகர்ந்தது? கார்த்திகேயன், இந்த வழக்கு வந்து 2008ஆம் ஆண்டு தொடரப்பட்டது, 2012ஆம் ஆண்டு தொடரப்பட்டது. அப்போ தொடரப்பட்ட பிறகு வந்து இந்த வீடொதுக்கீட்டில் முறைகேடு என்று கண்டறியப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து விசாரணை மாற்றப்பட்டது. அப்போது தமிழக அரசு தரப்புல, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல வந்து வீடு வந்து முறைகேடாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வருமானம் ஈட்ட முடியாத ஒரு ஊழியர் என்ற அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒதுக்கப்பட்ட வீடு வந்து உயர் வருவாய் பெறுவதற்கான ஒரு பிளாட் வந்து ஒதுக்கப்பட்டதால் இது வந்து முறைகேடு அடைந்திருக்கிறது. அமைச்சர்கள் தொடர்பு என்ற அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்த வழக்கில் உரிய அனுமதி வாங்கியது வந்து ஆளுநரிடம் வாங்கவில்லை, சபாநாயகரை வாங்கியிருக்கிறோம். எனவே இந்த வழக்கை வந்து திரும்ப பெறும் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம், இந்த வழக்கை வந்து நாங்கள் புகாரை முடித்து வைக்கிறோம் என்ற அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் பெரியசாமியை விடுவித்து சென்னையில் இருக்கக்கூடிய MP MLAக்கள் மீதான வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்ட பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் எந்த மேல்முறையும் செய்யவில்லை. அதே சமயம் வந்து அனுமதி வந்து தவறாக வாங்கிவிட்டோம், ஆனால் சரியான நபரிடம் வாங்கவில்லை என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவிக்கவில்லை என இந்த இரண்டு காரணங்களின் அடிப்படையில் இந்த விவகாரத்தை தானாக முன் வந்த வழக்காக சென்னை நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருக்கிறார். இந்த பெரியசாமி வழக்கு மட்டுமில்லாமல் தவிர 5 வழக்குகள், அதாவது O பன்னீர்செல்வம், வளர்மதி, அதே போல் தங்கம் தென்னரசு, பொன்முடி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளும் வந்து நிலுவையில் இருக்கின்றன. பொன்முடி வழக்கை தவிர மற்ற 5 வழக்குகளும் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள். அதே தன்மையுடன் தான் தற்போது பெரியசாமி வழக்கு வந்திருக்கிறது. எனவே தற்போது விடுவிக்கப்பட்ட உத்தரவியலை தான் ரத்து செய்திருக்கிறார். முறையாக ஆளுநரிடம் அனுமதி பெற்று லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 1 மாதத்தில் நடவடிக்கை முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு வரும் 28ஆம் தேதிக்குள், அதாவது மார்ச் 28ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜராகி விசாரணை தொடங்குவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று பெரியசாமிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விசாரணையை முடிக்கும் வகையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்ததிலிருந்து தினசரி அடிப்படையில் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தற்போது நிலையில வந்து இந்த தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. நீதிபதி, அதாவது ஆபரேட் ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு பகுதியை வாசித்தார். தகவல் தான் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் விரிவான உத்தரவு பகுதி வந்து இன்று மதியத்துக்குள் வந்து இணையதளத்தில் வெளியே பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கார். அதன்படி பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது இந்த பெரும்பாலான கருத்துக்கள் வந்து வழக்கு விசாரணையின் மூலம் தற்போது தெரிவித்துவிட்டாலும் மேலும் கூடுதல் தகவல் இருந்தால் அது தெரிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. வழக்கை நாள்தோறும் விசாரிக்கணும், ஜூலைக்குள்ள விசாரித்து முடிக்கணும் அப்படின்னா நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்து நம்ம பேசுவோம். வீட்டு வசதித்துறை அமைச்சராக 2008ஆம் ஆண்டில் இருந்த பெரியசாமி அந்த வீட்டு வசதி வாரிய வீட்டை முறைகேடாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உதவியாளருக்கு ஒதுக்கினார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் பெரியசாமி. விடுவிக்கப்பட்டது செல்லாதுன்னு நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்குது. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.